மாறன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த நாளின் சிந்தனைக்காக பாகம் 34 1 முதல் 3 வசனங்கள். ஆண்டவர் மோசேயிடம் சொல்கிறார், நீ உடைத்து போட்ட அந்த கற்பலகை போல ஒரு பலகையை வெட்டி எடுத்துக்கொள், நீ மட்டும் மேலே வா, அதிகாலையில் எழும்பி வா, ஒருவனும் இருக்கக்கூடாது, இந்த மலையை சுற்றிலும் ஒருவரும் யாரும் இருக்கக்கூடாது, எந்த ஆடு மாடு மிருகங்களும் மேயக்கூடாது. கடவுள் சமூகம் எப்படிப்பட்டது என்பதை இந்த சீனாய் மலையின் காட்சியை ஆண்டவராகிய கடவுள் விளக்குவதை பார்க்கிறோம். ஒருவரும் துன்மார்க்கன் ஒருவரும் அங்கே இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். எல்லோரும் பரிசுத்தவான்களாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஏனென்றால் மோசே கோபத்திலே ஆரோன் செய்த அந்த தீய செயலை பார்த்து அவன் உடைத்து போட்ட அந்த கற்பலகை, கர்த்தரே எழுதி கொடுத்த கற்பலகை அங்கு உடைத்து போடப்பட்டது. கர்த்தருடைய உடன்படிக்கையை உடைத்து போட்ட அந்த மோசேயிடம் மீண்டுமாக நான் கடவுளை காண வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், என்னை காண முடியாது. ஆகவே மீண்டும் உனக்கு நான் மன்னிப்போடு இறங்கி நீ ஒரு கற்பலகை செய்து கொண்டு வா, அதில் நான் எழுதி கொடுப்பேன். நீ அங்கே மலையின் உச்சியில் ஏறி வந்து ஒருவனும் ஏறி வரக்கூடாது. ஏனென்றால் நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் ஆகும் வரை ஒருவரும் அங்கே வரக்கூடாது என்பதுதான் கடவுளுடைய வாக்காக இருக்கு. அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்தான் மோசே. அங்கே கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு எழுதி கொண்டு அங்கே மேலே செல்கின்ற வேளையில் அவர் அங்கே ஒரு மிருகமும் காணப்படக்கூடாது, எந்த விலங்குகளும். அவருடைய ஸ்தலம் அந்த சீனாய் மலை கடவுளுடைய ஆலயமாக அங்கு காணப்படுகிறது. ஆகவேதான் அன்பான இறை மக்களே, இன்றைக்கு ஜெபிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இல்லம் கட்டும்போது இல்லத்தில் ஜெபிப்பதற்கென்று ஒரு அறையை நாம் தெரிந்தெடுக்கிற மக்களாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் கடவுளிடத்தில் எத்தனை முறை நாம் கடவுளுக்கு விரோதமாக பேசியிருக்கிறோம், செய்திருக்கிறோம், வீணான காரியங்களை பற்றி கொண்டிருக்கிறோம். அவருடைய ஜெப வாழ்க்கையில் தாராளமாக தடைகளையும் சோதனைகளையும் சாத்தானிடமிருந்து பெற்றுக்கொண்டதாக இவருடைய வாழ்க்கை வரலாற்றை முதலாக ஆண்டவரை போரிட்ட ஒரு வாழ்க்கையாக நமது வாழ்க்கை இருந்திருக்கிறது. எகிப்தில் கோமா என்ற இடத்துல செல்வந்தனான ஒரு பக்திமிக்க குடும்பத்தில் 251ஆம் ஆண்டில் பிறந்த புனித அந்தோனியார் 18 வயதான போது பெற்றோரை இழந்தவர், தன் தமக்கையின் அரவணைப்பில் வளர்ந்தவர், ஆலயத்திற்கு தொடர்ச்சியாக செல்லும் வழக்கம். இவர் ஒருமுறை குருவானவர் நிறைவுள்ளவராக விரும்பினால், நீர் போய் உம்முடைய உடைமைகளை விட்டு ஏழைகளுக்கு கொடும் என்று விண்ணகத்தில் நீ செல்வராய் இருப்பீர், பின்னே வந்து என்னை பின்பற்றும் என்று பணக்கார இளைஞரிடம் இயேசு சொன்னத வார்த்தையை அவர் அந்த வார்த்தைகளை கேட்டபோது அந்த வார்த்தைகளால் தொடப்பட்டு ஆண்டவருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய வசதிகளையும் அர்ப்பணித்தார், பரிசுத்தமாக மாற்றி கொடுத்தார். ஆழ்ந்த போராட்டத்திற்கு பிறகு அவர் இறுதியில் தன்னுடைய வயல்கள், நிலங்கள் எல்லாவற்றையும் ஏழை எளியவர்களுக்கு விற்று பகிர்ந்தளித்தார். அன்பான இறை மக்களே, இன்றைக்கு கடவுள் சமூகத்தில் கடவுளை பார்ப்பதற்காக அங்கே அழைக்கப்பட்ட அந்த மனிதன் மோசே ஆண்டவரிடத்தில் ஒருவரும் வரக்கூடாது, அங்கே எந்த துஷ்ட மிருகமும் இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய ஒரு கட்டளையை கொடுக்கிறார் கடவுளுடைய ஆலயம். இன்றைக்கு ஆலயத்தை அநேகர் இன்றைக்கு கள்ளர் குகையாக இயேசு கிறிஸ்து சொன்னபடி மாற்றுகிறார்கள், வியாபார ஸ்தலமாக மாற்றுகிறார்கள். தன்னுடைய பழியையும் பகையையும் தீர்த்து கொள்கிற இடமாக ஆலயத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நல்லவன் போல ஆலயத்தில் பேசிவிட்டு ஆலயத்தை விட்டு வெளியிலே சென்ற பிற்பாடு அவனுக்கு விரோதமாக செயல்படுகிற தீய குணத்தை இன்றைக்கு உடையவளாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய சேனைகளின் கர்த்தரோ மோசேயினிடத்தில் சொல்லும் பொழுது, ஒருவரும் இங்கே மேலே ஏறி வரக்கூடாது, இந்த மலையை சுற்றிலும் எந்த மிருகங்களும் ஆடு மாடுகளும் மேய்க்கக்கூடாது என்று சொல்கிறார். ஆகவே கடவுளுடைய ஆலயமாக அந்த சீனாய் மலை காணப்படுது. இப்போ கடவுளுடைய ஆலயம் எப்படி? அங்கே ஆடு மாடுகள் எதுவும் மேயக்கூடாது, எந்த துன்மார்க்கமான மனிதர்களும் வரக்கூடாது என்கின்ற கட்டளை. ஆனால் நாம் இன்று ஆலயத்தை இன்றைக்கு
எப்படி பயன்படுத்துகிறோம்? பரிசுத்தம் உள்ளதாக இங்கே இருக்கிற இருக்கைகள், நாம் பயன்படுத்துகிற நம்முடைய ஆலயத்தின் பாடல் நூல்கள், நம்முடைய ஆலயத்தினுடைய திருவிருந்து சாதனங்கள், திருமறை, பாடல் புஸ்தகம், காணிக்கை எடுக்கிற பை, காணிக்கை போடுகிற பை, பைபிள் வைத்து வாசிக்கிற அந்த ஸ்டாண்டு, இவைகளெல்லாம் பரிசுத்தமானது. இதை ஒருவரும் தீட்டுப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அதை ஒரு விளையாட்டு பொருளாக அநேகர் இன்றைக்கு எல்லா ஆலயங்களும் பயன்படுத்துகிறோம். கர்த்தர் அவற்றை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான நேரத்தை கர்த்தருக்கென்று ஒப்புவிப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து காப்பார். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, மோசே மூலமாக நீர் வெளிப்படுத்தியிருக்கிற அந்த சத்தியங்களை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு அருள்தாரும். நாங்களும் உம்முடைய சமூகத்தில் ஆராதிக்க வரும்பொழுது ஆலயத்தை நாங்கள் ஒரு ஆலயமாக பயன்படுத்த, பக்தி உள்ளது, பரிசுத்தமானது, அது நீதி உள்ளது என்று பயன்படுத்த எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.